வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிலா. அவன் அனலோ இவள் பனியோ. அத்தியாயம் 3. அஞ்சலி என தன்னை அழைக்கவும் தன் இருக்கையிலிருந்து நிமிர்ந்து பார்த்தாள். அவள் முன் சூர்யா ஒரு பில்லை நீட்ட சின்ன சிரிப்புடன் அதனை வாங்கிக் கொண்டவள் கணினியை பார்த்து தன் வேலையை தொடர்ந்தாள். தன் எதிரே நின்ற வாடிக்கையாளரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த ரசீதை வழங்க அவர் தான் வாங்கிய நகையை பெற்றுக்கொண்டு சென்றார். அஞ்சலி அங்கு பில்லிங் செக்ஷனில் வேலை செய்கிறாள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அதுபோலவே அவள் முகத்தில் எப்பொழுதும் ஒரு அமைதியும் தெளிவும் இருக்கும். ஆனால் மற்றவர் கண்களுக்கு அவளுடைய குறை மட்டுமே முதலில் தெரியும். ஒரு விபத்தில் காலில் ஏற்பட்ட பிரச்சனையால் நடக்கும் பொழுது சற்று சாய்வாக நடப்பாள். அங்கு யாரிடமும் தேவைக்கு அதிகமாக பேச மாட்டாள். உணவு நேரத்திலும் தனியாகவே சாப்பிட்டு சென்று விடுவாள். எனவே அங்கு பலரும் அவளை திமிர் பிடித்தவள் என கூறுவர். சூர்யாவும் பலமுறை அவளிடம் பேச முயற்சித்தாலும் அஞ்சலி ஓரிரண்டு வார்த்தைகளுடன் பேச்சை நிறுத்திக் கொள்வாள். அன்று மதியத்திற்கு மேல் மழை சுத்தமாக நின்றுவிட்டது. எனவே மாலை நேரம் கடை கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. சூர்யாவும் சந்திரிகாவும் தங்களுடைய வேலையை முடித்துக்கொண்டு கடையை விட்டு வெளியே வந்தனர். சந்திரிகாவின் தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநர். எப்பொழுதாவது நேரம் இருந்தால் அவளை தன்னுடன் அழைத்துச் செல்வார். இல்லையெனில் இருவரும் பேருந்தில் செல்வார்கள். இருவரின் வீடும் வெவ்வேறு பகுதியில் உள்ளது. இருவரும் பள்ளிக்காலம் முதலே தோழிகள். இவர்களின் கூட்டத்தில் இன்னொரு நபரும் உண்டு. அவள் பெயர் கீர்த்தி. அவள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறாள். இருப்பினும் அவ்வப்பொழுது அலைபேசியின் வாயிலாக இருவரையும் தொடர்பு கொண்டு பேசுவாள். சூர்யாவின் தந்தை ராஜன் கொஞ்சம் வசதியான வீட்டில் பிறந்தவர்தான். ஆனால் தனது காதலுக்காக வீட்டை எதிர்த்து வெளியேறிவிட்டார். பொறியியல் பட்ட படிப்பு பாதியில் இருக்க ராதாவின் வீட்டில் இவர்களின் காதல் விவகாரம் பிரச்சனைகளை கிளப்ப தன் வீட்டிலும் எதிர்ப்பு தெரிவிக்க வீட்டிலிருந்து வெளியேறி தன் காதலை கைப்பிடித்தார். ராதாவும் நல்ல குணமான பெண்தான். கணவனின் நிலையறிந்து அவருடன் பொருந்திக் கொண்டார். இரு குடும்பத்தின் எந்த ஒரு ஆதரவுமின்றி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பார்த்து கொண்டனர். கட்டிடத்துறையில் தனக்கு கிடைத்த சிறு சிறு வாய்ப்புகளையும் நன்றாக பயன்படுத்தி கொண்டார் ராஜன். அவர்கள் அன்பின் உறவாய் பிறந்தவர்கள்தான் சூரியமதி மற்றும் சத்யஜோதி. ஒரு நாள் ராஜன் வேலை பார்த்து கொண்டிருந்த இடத்தில் பாதி நிலையில் இருந்த கட்டிடம் அப்படியே இடிந்து விழுந்தது. மேலும் அப்பொழுது தன் கணவருக்கு உணவு கொடுப்பதற்காக சென்றிருந்த ராதாவும் கட்டிட இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டார். சூர்யா அப்பொழுது 12ஆம் வகுப்பு மற்றும் சத்யா 10ஆம் வகுப்பிலும் படித்துக் கொண்டிருந்தனர். சூர்யாவின் தந்தை அந்த இடத்திலேயே இறந்துவிட ராதா தலையில் பலமான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தாய் தந்தையின் நிலையை கண்ட இரு பெண்களும் உடைந்து போயினர். ராதா 3 நாட்களாக கண் விழிக்கவில்லை. சத்யா நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருந்தாள். எந்த ஒரு ஆறுதலும் இன்றி தாயும் மருத்துவமனையில் இருக்க தனது கண்ணீரை தனக்குள்ளே வைத்துக் கொண்டாள் சூர்யா. மனதை கல்லென இறுக்கிக் கொண்டவள் அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் தந்தையின் இறுதிச் சடங்கை தானே முடித்தாள். ராதா கண் விழித்ததும் தன் கணவரின் இறப்பை நினைத்து கலங்கினார். எனினும் தன் மகள்களுக்காக தன்னைத்தானே சமாளித்துக் கொண்டு எழுந்தார். ஒரு சிறிய வீடு மட்டும் சொந்தமாக இருக்க கடன் சுமையும் கூடவே இருந்தது. ராஜனின் மறைவிற்கு பிறகு இழப்பீடாக ஒரு தொகை கிடைக்க அது கடனின் ஒரு பகுதியை மட்டுமே அடைக்க உதவியது. அதன் பிறகான ராதாவின் மருத்துவ செலவுகள், வீட்டின் மூத்த மகளாக குடும்ப பொறுப்புகளை சூர்யா தன்மேல் ஏற்றிக்கொண்டாள். 12ஆம் வகுப்பிற்கு பிறகு வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டது. சத்யா 11ஆம் வகுப்பிற்கு செல்ல ராதாவால் வீட்டு வேலை கூட செய்ய முடியவில்லை. சிறியதாக வேலை செய்தாலும் மிகவும் சோர்ந்து போய்விடுவார். எனவே சூர்யாவே காலையில் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு அவசர அவசரமாக தனது வீட்டுக்கு அருகில் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு சென்று வந்தாள். ஆனால் அதில் கிடைக்கும் சிறிய வருமானமும் குடும்பத்திற்கு போதவில்லை. சிறிது நாட்கள் கழித்து ஒரு துணிக்கடையில் வேலைக்கு செல்ல அங்கும் சில வக்கிர மனம் படைத்த ஆண்களின் பார்வை அவளை அங்கு நிரந்தரமாக வேலை செய்ய முடியாமல் தடுத்தது. மேலும் தனது தோழி சந்திரிகாவின் ஆலோசனைப்படி இருவரும் அஞ்சல் வழியில் இளங்கலை பட்டப்படிப்பை தொடர முடிவு செய்தனர். அதே நேரத்தில் வேறொரு நிறுவனத்தில் கிடைக்கவும் தங்களது படிப்பையும் தொடர்ந்து கொண்டே வேலைக்கு சென்று வந்தனர். சத்யா அரசு உதவி பெறும் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு கணிதம் படித்துக் கொண்டிருக்கிறாள்.
கூடவே மாலை நேரத்தில் ஒரு டுட்டோரியல் சென்டரில் பகுதி நேர ஆசிரியராக பணிபுரிகிறாள். தனது மகள்கள் இருவரும் தங்களுடைய மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு குடும்பத்திற்காக இவ்வாறு பாடுபடுவதை நினைத்து ராதாவின் மனம் வருத்தமடையும். இருப்பினும் தந்தையின் மறைவிற்கு பின் பொறுப்புடன் அவர்கள் நடந்து கொள்வதை பார்த்து மறுபுறம் நிம்மதியும் அடைந்து கொள்வார். சூர்யா அன்று வேலை முடிந்து வீட்டிற்கு வரும்பொழுது தெருவில் ராதா தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் பதறி அருகில் சென்றவள், என்னம்மா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ இந்த மாதிரி வேலை எதுவும் பார்க்காதேன்னு. தண்ணி எடுத்துட்டு இருக்க, அறிவில்லையா உனக்கு என சத்தமிட்டவள் குடத்தை வாங்கி கொண்டாள். தண்ணி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சூர்யா, நீ வரதுக்குள்ள நின்று போச்சுன்னா அதனால தான் எடுத்தேன். சத்யாவுக்கு இன்னைக்கு லீவு தானே, எங்க அவ? இதெல்லாம் அவளை செய்ய சொல்லலாம் இல்லையா என வீட்டிற்குள் சென்றாள். மதியம் டுட்டோரியல் சென்டர்லேருந்து ஃபோன் வந்துச்சுமா, சாயங்காலம் கிளாஸ் இருக்குன்னு, அதனால ஒரு 4 மணி போல கிளம்பி போயிட்டா என கூற அவளும் சரி என தலையாட்டினாள். அதன் பிறகு உடை மாற்றிவிட்டு அவள் அன்னை கொடுத்த தேநீரை குடித்துவிட்டு ஓய்வாக அமர்ந்தாள். சிறிது நேரத்தில் சத்யாவும் வந்து சேர இரவு நேரம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசி சாப்பிட்டு விட்டு படுக்கையில் விழுந்தனர். அதற்கு முன்பு சூர்யா தனது அடையாள அட்டையை தேடி பிடித்து தனது கைப்பையில் வைத்து கொண்டாள். அப்பொழுது காலையில் அவன் அவளை முறைத்து பார்த்த பார்வை ஞாபகம் வந்தது. தனக்குள் சிரித்து கொண்டவள் கைப்பையை வைத்துக்கொண்டு படுக்கச் சென்றாள். ராதா நடுவில் படுத்திருக்க சூர்யாவும் சத்யாவும் இருபுறமும் படுத்திருந்தனர். சூர்யா தனது போனை பார்த்து கொண்டிருக்க ராதா பேச்சை ஆரம்பித்தார். சூர்யாம்மா, அம்மா உன்கிட்ட ஒன்று சொல்லணும். தயக்கமாகவே பேச்சை ஆரம்பித்தார். சொல்லுமா என்றாள் போனிலிருந்து பார்வையை விளக்காமல். நம்ம காவேரி சொந்தத்தில் ஒரு பையன் இருக்கானாம். ஏதோ டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். நல்ல பையனாம். அவங்க அம்மாவை கூட நான் நேரில் பார்த்துருக்கேன். நல்ல குணமானவங்க. நீ என்ன சொல்ற என அவளை பார்க்க அவளோ ஃபோனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். என்னம்மா பதில் சொல்ல மாட்டேன்ற ராதா வினவ அவளோ நான் தூங்கிட்டேன் என்றாள். அக்கா அதுக்குள்ள தூங்கிட்டாளா என சத்யா மறுபுறம் எழுந்து பார்க்க ஃபோனை பார்த்து கொண்டே அவள் தூங்கிவிட்டேன் என கூறியதை பார்த்து, என்னக்கா காலையில மழையோட பேசுற, இப்போ ஃபோனை பார்த்துட்டே தூங்கிட்டேன்னு சொல்ற? என்னம்மா எப்பவுமே கல்யாணத்தை பத்தி பேசுனா ஒரு பிடி கொடுத்தே பதில் சொல்ல மாட்டேங்கிற. அதான் உனக்கே தெரியுதுலம்மா எனக்கு இதுல பிடித்தமில்லைன்னு. அப்புறம் ஏன் நீ திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்க? நான் தான் இப்போ கல்யாணம் வேண்டாம், 3 வருஷம் போகட்டும்னு உன்கிட்ட சொன்னேன்ல. இனிமேல் இதை பத்தி பேசாதே என போனை வைத்துவிட்டு கைகளை தலைக்கு மேல் வைத்துக்கொண்டு கண்ணை மூடி படுத்துக் கொண்டாள். அவரும் ஏமாற்றத்துடன் திரும்பி படுத்துக் கொண்டார். சிறிது நேரம் கழித்து அம்மாவை திரும்பி பார்த்தவள், அம்மா இங்க என்ன பார்த்து திரும்பி படுமா என தோளை தொட்டாள். அவள் கைகளை தட்டிவிட்டவர், எனக்கு தூக்கம் வருது என அவள் புறம் திரும்பாமல் பதில் கூறிவிட்டு கண்களை மூடிக்கொண்டார். தனது சகோதரியும் தாயும் இவ்வாறு நடந்து கொள்வதை பார்த்து சத்யா, இப்ப இப்படிதான் சண்டை போட்டுக்குவாங்க, காலையில 2 பேரும் கொஞ்சிட்டு இருப்பீங்க என நினைத்து கொண்டே அவளும் படுத்துக்கொண்டாள். சூர்யாவுக்கும் தாயை நினைத்து வருத்தமாக இருந்தது. அப்படியே அந்த இரவும் கழிய மறுநாள் வழக்கம் போல் சூர்யா தன்னுடைய வேலைக்கு தயாராகி கொண்டிருக்க சத்யாவும் கல்லூரிக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள். ராதா காலை எழுந்ததிலிருந்தே சூர்யாவிடம் முகம் பொடுத்து பேசவில்லை. அவளும் அவர் பின்னே வலிய சென்று ஏதாவது கேட்டாலும் ஒரு வார்த்தையில் பதில் கூறிவிட்டு அமைதியாக இருந்து விடுவார். காலை உணவை தயார் செய்து மேஜையில் எடுத்து வைத்தவர் இருவரின் மதிய உணவு பாத்திரத்தையும் எடுத்து ஒன்றை சத்யாவிடம் கொடுத்துவிட்டு மற்றொன்றை சூர்யாவிடம் தராமல் கீழே வைத்து விட்டார். அதில் முகம் சுருங்கியவள், என்னம்மா நைட்டு பேசுனதுல இன்னும் கோவமா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ கிளம்பு. நீ இப்படி சிடுசிடுன்னு மூஞ்சி வச்சிட்டு இருந்தா நான் எப்படிமா போய் ஒழுங்கா வேலை பார்க்கறது? ஏன் முகம் எப்படி இருந்தா உனக்கு என்ன? நீ கிளம்பு, உனக்கு நேரம் ஆகுது. ஐயோ அம்மா, நீ என்ன இப்படி வழி அனுப்பினா நான் இன்னைக்கு முழுக்க எனக்கு வேலையே ஓடாது. நான் என்ன இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன்னு உனக்கு தெரியும்ல. சத்யா இப்பதான் 2nd இயர் படிக்கிறா. நானும் போன வருஷம்தான் படிப்பு முடிச்சேன். இப்ப வேலைக்கு எக்ஸாமும் எழுதிட்டு இருக்கேன். கண்டிப்பா இன்னும் 1 வருஷத்துக்குள்ள எப்படியாவது ஒரு வேலை கிடைச்சிடும். அப்படி கிடைச்சதுன்னா நான் இப்படி நாள் முழுசா நின்னுட்டே வேலை பார்க்க வேண்டாம்.
என் சம்பளத்தில் குறைஞ்சது 1 வருஷமாவது நாம் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் எந்த பத்தாக்குறையும் இல்லாமல் முழுசாக அனுபவிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குமா? ப்ளீஸ்மா, என்னை கொஞ்சம் பாரேன் என அவரை தன் முகம் பார்க்க வைத்தாள். நான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லலை. குறைஞ்சது 2 வருஷமாவது போகட்டும் தானே சொல்கிறேன். என் கூட பேசாமல் மட்டும் இருக்காதம்மா என அவர் கழுத்தை கட்டி கொண்டாள். உன் கல்யாணத்தை பற்றி பேசினாலே ஏதாவது சொல்லு, வாய் அடைச்சிடு என லேசாக புன்னகைத்தார். என் செல்ல அம்மா என அவரை கட்டி கொண்டாள். ஐயோ, உங்கள் ட்ராமா இன்னும் முடியலையா? நேற்று விட்ட மழை திரும்பவும் வந்துட போகுது. நான் அதுக்குள்ளே காலேஜுக்கு கிளம்புறேன் என சத்யா கூற, என்னடி நானும் அம்மாவும் இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம், இது உனக்கு ட்ராமா மாதிரி தெரியுதா என சூர்யா அவளை துரத்த அவர்கள் இருந்த மனநிலை மாறியது. அப்பொழுது அவர்கள் வீட்டின் அருகில் வசிக்கும் காவேரி வந்தார். என்ன, 2 பேரும் கிளம்பியாச்சா? அவர் கேட்க சூர்யா அவரை பார்த்து முறைத்தாள். என்னடிமா, என்கிட்டயே இப்படி மூஞ்சியை தூக்கிட்டு நிற்கிற? எப்போ இருந்த அத்தை இந்த மேட்ரிமோனி வேலை பார்க்க ஆரம்பிச்சிங்க? ஓ, உங்கள் அம்மா கல்யாணத்தை பற்றி பேசினாங்களா? ஆமா காவேரி, உன் சொந்தக்கார பையனை பற்றி சொன்னல, அதை தான் சூர்யா கிட்ட கேட்டேன். அவளும் எப்பவும் போல 2 வருஷம் போகட்டும்னு சொல்லிட்டா. அது என அவர் ஆரம்பிக்க, அத்தை ப்ளீஸ், நைட்ல இருந்து இந்த டாபிக் தான் ஓடிட்டுருக்கு, நீங்களும் ஆரம்பிக்காதீங்க, எனக்கு டைம் ஆச்சு. சரி சரி, நான் இப்போ அதை பற்றி பேச வரல. இந்த நவராத்திரிக்கும் நம்ம வீட்டில் ஓம் பாட்டு தான். கண்டிப்பாக இந்த தடவையும் நீ தான் பூஜையில் பாட்டு பாடணும், சரியா? சூர்யா சிறு வயதில் சங்கீதம் கற்றுக்கொண்டாள். ஆனால் அதனை முழுமையாக நிறைவு செய்யவில்லை. அவளுடைய குயில் போன்ற இனிமையான குரலும் இசையின் மேல் அவளுக்கு இருந்த ஆர்வமும் அவளை அந்த இசையோடு பிடித்தம் கொள்ள வைத்தது. அவள் வீடு அமைந்திருக்கும் பகுதியில் உள்ளவர்கள் தங்கள் வீட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு சூர்யாவை தான் பாடுவதற்காக அழைப்பர். அது சரி, என்ன நீங்களே சொல்லலனாலும் நான் தான் பாடுவேன். என்ன தவிர வேற யாரையாவது நீங்க கூட்டிட்டு வந்துடுவீங்களா என்ன? அம்மாடி, அப்படியே நான் கூட்டிட்டு வந்தாலும் உன் குரல் மாதிரி வருமா என்ன? நீ இப்ப ஒரு பேச்சுக்கு தான் என்ன அத்தைன்னு கூப்பிடுற. அந்த உறவு முறைய உண்மை ஆக்கிடலாமேன்னு தான் என் அக்கா பையனுக்கு உன்னை கேட்டேன். சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா விடு. அத்தை, நான் உங்களை வெறும் பேச்சுக்கு அப்படி கூப்பிடல. எங்க அப்பா இருக்கும்போதும் சரி, அவரோட கடைசி நேரத்துலையும் சரி, நீங்களும் மாமாவும் செஞ்ச உதவியெல்லாம் நாங்கள் மறக்கவே மாட்டோம். ரத்த சொந்தமாக இருந்தவங்க கூட அன்னைக்கு எங்களை கண்டுக்கல. அதனால நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்து தான் நாம் நெருக்கமாகணும்னு எந்த அவசியமும் இல்லை. எப்பவுமே நீங்கள் மட்டும்தான் என்னோட அத்தை. அவள் அம்மாவின் முகம் வாடுவதை கண்டவள், அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னா சொல்லுங்க, உங்க பையன் நந்துவ வேணும்னா கட்டிக்கிறேன் என்றாள் சூர்யா. அடியே, 10வது படிக்கிற பையனை கட்டிக்க உனக்கு ஓகேனா சொல்லு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றார் அவரும். ஆஹா, விட்டா இப்பவே நிச்சயம் பண்ணிடுவீங்க போல இருக்கு. இங்க நான் ஒருத்தி இருக்கேன், நந்து என்னோட ஆளு. என்னை விட்டுட்டு அக்காவை அவனுக்கு கட்டி வச்சிடுவீங்களா? சத்யா கேட்க, அடடா, ஒரு பையன் கொஞ்சம் அழகா இருந்துடக்கூடாதே, நான் என்னன்னு போட்டிட்டு கேட்டுக்கிட்டு வந்துடுறாங்க. ஐயோ போதும், நான் சாயங்காலம் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் என்றவள் சத்யாவையும் இழுத்துக்கொண்டு வாசலுக்கு சென்றாள். சரி சரி, நேரமாகுது, 2 பேரும் கிளம்புங்க என ராதா இருவரையும் வழி அனுப்பி வைத்தார். வாசல் அருகில் வந்தவள், அம்மா தண்ணி வருதுன்னு இன்னைக்கும் குடத்தை தூக்கிட்டு இருக்காத, சாயந்தரம் வந்து நானே எடுத்துறேன் என்றவள் அவசர அவசரமாக கைப்பையை எடுத்துக்கொண்டு செருப்பையும் மாட்டிக்கொண்டு சத்யாவுடன் நடந்தாள். இருவரும் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தவர்கள், 2 பேரும் ரொம்ப நல்ல பொண்ணுங்க அண்ணி, ஆனா சூர்யா இப்படி பிடிச்சபடியில நிக்கிறா, எப்படி இவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல காவேரி. எத்தனை நாளைக்கு அவகிட்ட இந்த விஷயத்த மறைக்க போறீங்க? நாளைக்கு அவளாவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டானா என்னையும் சேர்த்து தான் தப்பு சொல்வா. பேசாம அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம். நானே பக்குவமா எடுத்து சொல்றேன். ஐயோ காவேரி, அப்படி மட்டும் செஞ்சிடாதே. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், எப்படியாவது நானே அவகிட்ட பேசுறேன், அப்புறம் உங்க இஷ்டம் என்றவர் சென்று விட்டார். ராதாவும் ஒரு பெரும் மூச்சுடன் தனது வீட்டுக்குள் வந்தார். அன்று சரியான நேரத்திற்கு கடைக்கு வந்து சேர்ந்தாள் சூர்யா. இன்று நேரம், உடை, அடையாள அட்டை என அனைத்தும் சரியாக இருக்கிறது என நினைத்து கொண்டே உள்ளே சென்றாள். அங்கோ நிலைமை வேறாக இருந்தது. இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும். கதையின் அடுத்தடுத்த பகுதிகளை தெரிந்து கொள்ள நிலாவில நாவல்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
கதையை பற்றிய உங்கள் விமர்சனங்களை கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.